மதர் டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இப்பொழுது நாம் அனைவரும் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பது யூபிலி ஆண்டை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது எசையாவினுடைய சுருளெட்டிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய ஒரு சாராம்சமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எசாயா இறைவாக்கினர் வழியாக கொடுக்கப்பட்ட செய்தி ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வேண்டும் என்பதே. அதுதான் இந்த யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்பொழுது முழு வீழ்ச்சியுடன் செயல்படுத்த முனைந்திருக்கிறார். பொதுவாக அவர் கொடுத்திருக்கின்ற தலைப்பு எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அனைவரையும் வாழ அழைக்கிறார் என்றால் யார் அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு எதிர்நோக்கு என்பது ஏதோ ஒன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அப்படி என்றால் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இலக்கு எது, நம்முடைய முடிவு எது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம் அனைவருடைய இலக்கு விண்ணகமே. அதை தான் புனித சின்னப்பரும் சொல்லியிருப்பார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பூமி நிரந்தரம் அல்ல, நமக்கு விண்ணகமே தாய்நாடு. அந்த தாய்நாட்டிற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் இந்த பூவுலகிலே அதற்கான ஒத்திகைகளை நாம் பார்க்க வேண்டும். அதை தான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த யூபிலி ஆண்டும் நம்மை விண்ணக பயணிகளாக மாற்றுவதற்கான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறது. இந்த யூபிலி ஆண்டிலே நமது திருத்தந்தை அனைவரும் உங்கள் அருகாமையில் இருக்கின்ற திருத்தலங்களுக்கு சென்று அந்த திருத்தலங்களிலே இறைவனை தரிசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள் என்கின்ற அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் முதலிலே ஒவ்வொரு பங்கிலும் அந்த பங்கில் இருக்கின்ற கிளை கிராமங்களில் இருக்கின்ற ஆலயங்களை தரிசிப்பது முதன்மையானது, நன்மையானது. அதன் பிறகு அருகில் இருக்கின்ற திருத்தலங்கள், அருகில் இருக்கின்ற ஆலயங்களை நாம் சென்று சந்திக்கின்ற பொழுது அந்த மக்களோடு நமக்கு ஒரு நல்லுறவு உண்டாகும். அங்கே சூழ்ந்திருக்கின்ற மக்களோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே திருத்தந்தை நம்மை திருப்பயணிகளாக, யூபிலியின் திருப்பயணிகளாக வாழ நமக்கு அழைப்பு இருக்கிறார். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது இறைவனை சார்ந்து இறைவனோடு இணைந்து நடைபெறுவது. அந்த நடைபயணத்திலே நாம் எந்த விதமான உண்மையான நம்பிக்கையோடு, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இன்றி, எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி, நல்ல மனதோடு, ஒரே எண்ணத்தோடு அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் செல்ல இருக்கின்றது புதிய கானான் தேசமாகிய எருசலேம், விண்ணக எருசலேமுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். அதையால் நாம் அனைவரும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் திருத்தந்தையினுடைய நோக்கம். அதனால்தான் அவருடைய திருமடலிலே அழகாக எழுதினார். லவ்தாத்தோ சி என்கின்ற சுற்றுமடலிலே அவர் அழகாக சொன்னார், இயற்கையும் மனிதனும் எப்படி இருக்கிறார்கள். ஏனென்றால் இயற்கை தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அது காலையிலே கதிரவன் தோன்றுகிறான், மாலையில் சென்று மறைகிறான். மாலையில் சந்திரன் தோன்றுகிறான், அதிகாலையில் சென்று மறைகிறான். அவனுடைய வேலைகளை அவைகள் சரியாக செய்கின்றன. பூக்கள் மலர்கின்றன, வாசம் கொடுக்கின்றன, மாலை வாடி போகின்றன. இயற்கை தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதா, நீ மட்டும் ஏன் கடவுள் உனக்கு கொடுத்த பணியை செய்யாமல் இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வி அங்கே திருத்தந்தை எழுப்பியிருப்பார். அந்த கேள்வியினுடைய நீட்சிதான் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது இறைவனை மட்டுமே கருத்தில் கொண்டு நடைபோடுகின்ற ஒரு திருப்பயணம். வேளாங்கண்ணிக்கு கடந்து செல்பவர்களும் திருப்பயணிகள் தான். அவர்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகள் அல்ல. ஏதோ ஒன்று எதிர்நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் மனதிலே ஏதாவது வேண்டி இருப்பார்கள். பிள்ளைக்கு கல்யாணமாக வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கடன் தொல்லை நீங்க வேண்டும், வியாதிகள் குறைய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்நோக்கோடு சென்று கொண்டிருப்பார்கள். அந்த எதிர்நோக்கை தான் இங்கே திருத்தந்தை சொல்லுகிறார். அதை கடவுள் மீது அந்த எதிர்நோக்கி வையுங்கள். கடவுளே நம்முடைய ஒரே இலக்கு. அந்த கடவுளை நாம் சென்று சேரப்போகிறோம். அந்த கடவுளே நம்முடைய வாய்க்கால். மிகப்பெரிய கடலாகி அந்த கடவுளை நாம் சென்றடைய நம்பிக்கை என்கின்ற வாய்க்கால் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கை என்ற வாய்க்காலிலே நாம் நடந்து செல்கின்ற பொழுது இறைவனை நாம் சென்றடையலாம். அதனால்தான் ஒரு லட்சணையை திருச்செந்தூர் கொடுத்தது. அதிலே ஒரு படகு இருக்கும், அதிலே ஒரு நங்குரம் இருக்கும். அந்த நங்குரம் எவற்றை சொல்கிறது என்றால், நாம் அனைவரும் ஒரே திருப்பயணிகளாக இறைவன் என்கின்ற கடலிலே நாம் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. இப்பொழுது இடையிலே நமது திருத்தந்தை ஒரு லட்சணையை, ஒரு பொம்மையை கொடுத்திருப்பார். அந்த பொம்மை கையிலே ஒரு கோலை வைத்திருக்கும், நெஞ்சிலே ஒரு சிலுவை அணிந்திருக்கும், காலிலே ஒரு ஷூ போட்டிருக்கும். அந்த ஷூவில் அழுக்குகள்லாம் படிந்திருக்கும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் அனைவரும் கடந்து செல்ல வேண்டும், நடந்து செல்ல வேண்டும், மக்களை நோக்கி நாம் சென்று நமது இறையார்சை அறிவிக்க வேண்டும். கையிலே அந்த கோல் எதற்கு என்றால் ஒரு நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். நெஞ்சிலே அந்த சிலுவை என்னவென்றால் ஒரு நல்ல ஆயனாக இருக்க வேண்டும், நல்ல கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது இறைவனுக்கு
உரிய மக்களாக இருக்க வேண்டும். வார்த்தை அளவில் அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே நாம் அதிகம் பேசுகிறோம். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் வாழ்வில் நாம் வாழ்வது கிடையாது. அதனால் முடிந்தவரை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது இறை அரசை நாம் உள்வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிப்பது. நான் எப்படி இருக்கிறேனோ அதை தான் என்னால் அறிவிக்க முடியும். நான் பாவியாக இருந்து கொண்டு பார்ப்பரை அனைவரையும் நான் பாவி என்றேன் என்றால் நான் என்னை போல ஒரு அயோக்கியமான மனிதன் உலகத்தில் இருக்க மாட்டான். ஆனால் முடிந்தவரை இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டும் என்றால் திருத்தந்தையினுடைய வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். அவர் நமக்கு சொல்லியிருப்பது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் கடவுளை நான் உள்வாங்க வேண்டும். எனக்குள் இருக்கின்ற கடவுளை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும். அந்த கடவுளை நான் அறிவிக்கின்ற பொழுது என்னிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. என்னிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. என்னிலே எந்த விதமான உயர்வோ தாழ்வோ, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் என்னில் இருக்கக்கூடாது. அப்படி நான் இருப்பேன் என்றால் அதுதான் உண்மையான திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்க முடியும். இதைதான் வத்திக்கான் சங்க நூலும் சொல்லுகிறது. இறைவனுக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுபவர்களாக இருக்க வேண்டும். அனைவரையும் எந்தவித பாராபட்சமின்றி ஏற்றுக்கொள்வராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இறைவனை அறிவிக்க நாம் ஒருபோதும் மனம் தளரவே கூடாது. ஏனென்றால் கடவுள் எல்லாருக்கும் உரியவர். அவர் ஒரு சாராருக்கும் மட்டுமல்ல, அந்த கடவுள் எல்லாருக்கும் உரியவர். இதை இயேசு கிறிஸ்துவே நற்செய்தியில் அறிவித்திருப்பார், தந்தை எல்லாருக்கும் உரியவர் என்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம் ஆண்டவர் இயேசு சொன்னதை கருத்தில் கொள்வோம். நமது திருத்தந்தை சொன்னதை கருத்தில் கொள்வோம். புனித சின்னப்பர் நமக்கு சொன்ன கருத்தை மனதில் கொள்வோம். என்னவென்றால், முதலிலே ஆண்டவர் எல்லாருக்கும் உரியவர். இரண்டாவது, அனைவரும் இந்த உலகிலே நாம் எப்படி வாழ்கிறோமோ இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். இது நிரந்தரம் அல்ல. விண்ணகம் நம்முடைய தாய்நாடு. அதனால் விண்ணகத்திற்கு செல்ல நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். மூன்றாவது, திருத்தந்தை சொன்னது போல எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது கடந்து செல்வது, அனைத்தையும் விட்டு கடந்து செல்வது, கடவுளை மட்டுமே நாம் சுமந்து கொண்டு செல்வது. அப்படி நாம் செல்லுகின்ற வழியிலே தடங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், காயங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வரலாம். ஆனால் கடந்து செல்வதை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஓடுகின்ற நதிதான் மதிப்புக்குரியது. தேங்கி நின்றால் அது குட்டையாகிவிடும். அதனால் ஓடுகின்ற நதியாக எதிர்நோக்கின் திருப்பயணியாக வாழ தொடர்ந்து நாம் அனைவரும் இறையாசிர் வேண்டுவோம். ஆமேன்.